வணக்கங்க. வாழ்க்கையில் திறமையில்லாத மனுஷன் பார்த்தா ஒருத்தர் கூட இல்லைங்க. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. நம்ம தான் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சோம்பேறியாகவே நம்ம வாழ்ந்து பழகிட்டோங்க. ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பெரிய மரத்தில் ஒரு பறவை கூடு கட்டி இருந்ததுங்க. கூடு கட்டி குட்டி குட்டி அந்த பறவை குஞ்செல்லாம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோழியும் குஞ்சு பொரிச்சிருந்ததுங்க. குட்டி குட்டி கோழி குஞ்செல்லாம் சுற்றிட்டே இருந்தது. ஒரு நாள் ரொம்ப காற்றடிச்சு பறவை குட்டி ஒன்று கீழே விழுந்துருச்சுங்க. அப்போ கோழி குஞ்சோடு அந்த பறவை குஞ்சும் சேர்ந்து வளர்ந்துட்டே இருந்துச்சாங்க. ரொம்ப அழகாக வளர்ந்துச்சான். இந்த பறவை குஞ்சு என்ன பண்ணிச்சான், தன்னை கோழி குஞ்சு நினச்சி கோழி செய்கிற வேலையெல்லாம் அந்த பறவையும் செஞ்சிச்சான். ஒரு ஈக்குவலுக்கு நல்லா வளர்ந்துருச்சாங்க. அப்போ ஒரு பறவை அதை பார்த்து இந்த பறவை குஞ்சுக்கிட்ட சொல்லிச்சான், நீ கோழி குஞ்சு இல்லை, நீ பறவை, உன்னால் பறக்க முடியும் அப்படின்ச்சான். அதுக்கு இந்த பறவை குஞ்சு, இல்லை நான் கோழி குஞ்சு தான், என்னால் பறக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போன்னு சொல்லி பறவையை திட்டுதான். அப்போ இந்த பறவை என்ன பண்ணிச்சான், ரொம்ப வலிக்கட்டாயமாக அந்த இன்னொரு பறவையை தூக்கிட்டு போயிட்டு மலை மேலே போய் நிறுத்திடுச்சாங்க. இதுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சான். ஐயோ என்னை விட்டுருன்னு கத்திட்டே போதான். ஆனாலும் அந்த பெரிய பறவை அந்த குட்டி பறவையை நிறுத்திட்டு மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டுருச்சாங்க. அப்போ அது பயத்தில் என்ன பண்ணிச்சான், 2 சிறகுகளையும் விரித்து அழகாக பறக்க தொடங்குச்சாங்க. பாருங்க, அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இல்லைன்னு இல்லாதவங்களையே பார்த்து நமக்குள்ள திறமைகளே இல்லைன்னு சொல்லி சோம்பேறியாகவே உட்காந்துருக்கோங்க. அந்த பறவை ஒரு விதத்தில் மலையிலேருந்து அது தள்ளி விடலைன்னா அது பறவைன்றதும் அதுக்கு தெரியாது, பறக்கன்றதும் அதுக்கு தெரியாதுங்க. அப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் கூட யாராவது நம்மளை தட்டும் போது தான் நம்மளுக்குள்ளே இருக்க திறமையே என்னன்னு தெரியுங்க. அதனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை நிச்சயம் கடவுள் கொடுத்துருப்பாருங்க. அதை என்னன்னு பார்த்து வெற்றி படியே நிச்சயமாக நீங்கள் தொடரலாங்க. தன்னம்பிக்கை விடாதீங்க, முயற்சியும் விடாதீங்க. எல்லாமே நன்மைக்கே.